உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு 2026. இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம். எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும். இதை அச்சீவ் பண்ணணும், இதை இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன், ஒரு ட்ரீம். இதெல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னாடி சேர் இழுத்து போட்டு போய் உட்காருவோமா, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம். பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாவது ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக, ஒரு ஹானஸ்டாக, மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு 6 மாதமாக சரியில்லை, ஒரு 8 மாதமாக சரியில்லை, 1 இயராக 18 மந்த்ஸாக ரொம்ப பாடாப்படுத்துது. அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அல்லது ஒரு தாய்மார் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆண் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறுதல், தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறக்கட்டும் இருக்கண்ணே, தை பிறந்தா எல்லாம் சரியாங்கண்ணே அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஏன் இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது. அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். சனி சூரியன் சேர்க்க, அதோட கூட குரு பகவான் உச்சம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது 5ஆம் அதிபதி 5-10 அங்கே சம்பந்தப்படும். அப்போ ஜென்மாந்தரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இதுதான் அந்த தை மாதத்துடைய சிறப்பு. அப்போ பொதுவாகவே இந்த தை மாதம், இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும். பொதுவாக அரசு அதிகாரிகள், டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நீர் வளத்துறையில் PWDயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, கலால்துறை, அப்புறம் அந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கேஸ், எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்துடுமோ பயமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் என்னை இழுத்து விட்ருக்காங்க, நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க, நான் தான் மாட்டிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம். அதே போல் பொதுப்பணித்துறை, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், இதில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள், அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம், MLAவாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம். சனி சூரியன் சேர்க்கை MLA அல்லது மேயர். இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மேயர் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான், நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க தான். ஒரு 2022 நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்கள இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க. அது ஒரு வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி, திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி, ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு
இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை, அப்படி ஆயிடுச்சு, நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு, நல்லது நடக்கப் போகுது. சரி, வாருங்கள் அன்பர்களே, 12 ராசிக்கு இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். தை மாதம் வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். தை மாதம் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டேன். நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கிறீங்க. ஜென்ம சனி முடியுது. இந்த தை மாதத்துலேருந்து ஓரளவுக்கு 98%, 99% ஜென்ம சனி முடியுது. இன்னும் ஒரு 2-3 மாதம்தான் கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். இந்த பாத சனி உங்களை அவ்வளோவா பெருசாக ஒன்றும் துன்புறுத்தாது. ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் உண்மையிலேயே ரொம்ப பாவம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவங்க படாத துன்பங்களை எல்லாம் பட்டிருக்கிறாங்க. நிறைய அன்பர்கள் தன்னுடைய ஒரு பேரை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய இன்னும் கூட அவங்களுக்கு அந்த பெயின்லேருந்து அவங்க வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். மெயினாக இந்த காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிகளாக இருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். மிஸ் பண்ணது ரொம்ப அவங்களுக்கு வலிக்கும். அதே போல் வேலையை இழந்திருக்கலாம், தொழிலை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நாம் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், ஸோ நெருங்கிய சொந்த பந்தங்கள், உறவு முறைகள், இதை தான் மிஸ் பண்ணியிருப்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, புதிய உறவுகள் உங்களுக்கு அமையும், புதிய பந்தங்கள் அமையும். அது 2வது திருமணமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம். புதிய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அமையும், புதிய நட்புகள் அமையும். அப்போ நிச்சயமாக எனதருமை கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு துணை, வாழ்க்கை துணை, அதையே உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மேபி உங்களுடைய ரிலேஷன்ஸாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல துணை அமையும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மனவேதனைகள், உங்களுடைய மன குழப்பங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாகம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்கள் குறையும். ஒன்றுமே கிடைக்காம இருந்தவங்களுக்கு ஒரு சிலது கிடைச்சிருக்கும். ஒரு சின்ன சிற்றின்பம் கிடைச்சிருக்கும், ஒரு ஸ்மால் மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். அது நிலச்சி நிற்காதா, நமக்கு அது டெய்லி கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே, நிலையான மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் இந்த தை மாதம் பிறந்துடுச்சுனாக்கா படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக கும்பராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு சில இடங்களில் பழிவாங்குதல், அது அரசியல் பழிவாங்குதலாக இருக்கலாம், இல்லை எதிரிகளால் வரக்கூடிய பழிவாங்குதல்களாக இருக்கலாம், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அப்படி இல்லைன்னா உடல்நல குறைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். ஆரோக்கிய குறைவுகள், கிட்னி சம்மந்தப்பட்டது, அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்டது, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸு. ஏன்னா இது எப்படி நம்ம பெயரிட்டு சொல்கிறோம்னா அது அந்த அளவுக்கு கிரகத்தையும் அந்த கால நேரத்தையும் நம்ம உள்வாங்கி இருக்கும்னு அர்த்தம். அப்போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்கள் விஷயத்தில் நட்பு ரீதியாக, பணங்காசு கொடுக்கல் வாங்கலில், டிரான்சாக்ஷன்ஸில், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள். அல்லது பழகியவர்கள் பிரிந்திருக்கலாம், அது கூட இன்னும் மன வலியை ஏற்படுத்தும். நான் வேணவே வேணான்னு சொன்ன சாமி, அவர் தான் வேணும்னு நின்னார், இன்றைக்கி திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பிரிவுகள் இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அந்த மாதிரிலாம் வெளியில் பழகிறீங்க, மேபி அது ரொம்ப க்ளோஸாக மேரேஜை நோக்கி க்ளோஸாக போகும், அப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா, தான் அந்த கால நேரம், கிரகம். அப்போ அதெல்லாம் மீண்டும் அந்த உறவுகள் புதுப்பிக்க முடியும். கவலை வேண்டாம் கும்பராசி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், வெளியே பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம்,
அல்லது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாமே கால நேரம் கைகூடும். வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ப்ரமோஷன்ஸ் இந்த நியூ இயர் பிறந்ததுனால, புதிய வருடம் வந்ததுனால ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே. எனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா சாமி, நான் நல்லா ப்ரமோட் ஆவேனா, எல்லாமே எனக்கு சிறப்பாக இருக்குது, என்னுடைய நேம் லிஸ்ட்டும் இருக்குது, ஸோ நான் அதெல்லாம் வருவேனா? கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உள்ளது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அல்லது வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இடமாற்றங்கள் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் இடமாற்றங்கள் உண்டு. உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் நடந்தே தீரும். அதே போலத்தான் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும்பா. இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன சாமி செய்யணும்? நிச்சயமாக அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், அல்லது அதுக்குரிய யாகங்கள், சம்திங் அதற்குரிய பரிகாரங்கள், வழிபாடுகள் முக்கியம். அப்போ அதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. போச்சுன்னா பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். வரவு செலவுகள், டிரான்சாக்ஷன்ஸ் சிறப்பானதாக இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். லேபர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், லேபர்ஸ் ரெகுலரிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை உண்மையான தொழிலாளர்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ லேபர்ஸ் பிரச்சனைகள் குறையும். ஆர்டர்ஸ் சிறப்பானதாக இருக்கும். பையர்ஸுடைய அனுகூலங்கள், சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்கள் தொழில் தடைகள் இருக்குமே ஆனால், உங்கள் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால், அது ஃபண்டாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், பேங்க் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஆர்டர் சப்போர்ட்டாக இருக்கலாம், மிஷினரி சப்போர்ட்டாக இருக்கலாம், இபியாக இருக்கலாம், சம்திங். உங்கள் தொழிலில் எந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்தாலும், தொழில் தடைகள் இருந்தாலும், அந்த இடர்பாடுகள், தடைகள் எல்லாம் விலகி தொழில் சிறப்பான முறையில் நடக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். சார் உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும் சார், இது ஒன்றும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்காது, இனி வரக்கூடிய காலங்களில் லாபம் கிடைக்கும். ஸோ இந்த தை மாதம் பிறந்த நான் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான காலம் ஆரம்பம். அப்போ நான் கஷ்டப்படுறேன் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் கஷ்டப்படுற சாமி, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் கும்பராசி அன்பர்களே. ஸோ அன்பு பக்தர்களே, அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள், அது முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், நின்று போன திருமணங்களாக இருக்கலாம். மெயினாக காதல் திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது, கனடாலேருந்து ஒரு கால் வருது. அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது. நம்ம என்னத்தை சொல்கிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி. இது காதலே கிடையாது, ஏமாற்றம். அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள், அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது, அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம். வாராகி துணை நிற்பார். அப்போ திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும். தை பிறந்திருக்கு, புது கல்யாணம் நடக்கும், முதல் கல்யாணம் நடக்கும், புது கல்யாணம் நடக்கும். இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை, அதெல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும்.
கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம், அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்போ நாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி, எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும். சீக்கிரமாகவே இந்த 2026 தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், ஏன்னா எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. தாம்பூலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு போகிறாங்க. அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கம்பெனி பூஜைகள் ஆகட்டும், கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள், இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, இந்த வீண்பழி அவமானங்களில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களேயானால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நன்றாக இருக்கலாம். தை மாதம் சிறப்பாக இருக்கும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.